ஒரு மனிதண்ட உடம்புல உருவாகக்கூடிய புற்றுநோய் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டுக்குள்ளே உருவாகக்கூடிய போதைப்பொருள், பாதாள உலக குழுக்கள், குற்ற செயல்கள், விபச்சாரம் இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடு முழுக்களுமே பரவி ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் அதை அடியோடு அழிக்க முடியாத நிலைமையில தான் பெரும்பாலான நாடுகளில் அது உருவாகும். அதே மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இப்போ இலங்கைக்குள்ளே உருவாகி கொண்டிருக்குது. சொல்லப்போனால் இந்த விபச்சாரம் மசாஜ் நிலையங்கள் என்ற பெயரில் இலங்கைக்குள்ளே உருவாகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் தான் இந்த மறைமுகமாக நடக்கக்கூடிய விபச்சாரங்கள். இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதிகமாக இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் ஆழ்கடத்தல் வரைக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல் இலங்கைக்குள்ள நீர்கொழும்புல ஒரு மசாஜ் நிலையத்தை சுற்றி வளைச்ச இடத்துல அதில் கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒரு 15 வயது சிறுமியும் அந்த இடத்துல கைது பண்ணப்பட்டிருக்கார். அவர் கட்டாயமாக அங்கே கடத்தி கொண்டு வந்து வைக்கப்பட்டு கட்டாய விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டதா அந்த செய்தியிலிருந்து வெளியே வந்திருந்தது. ஒரு மிகப்பெரிய இப்போவே தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையா இலங்கைக்குள்ள ஸ்பான்ற பேரில், மசாஜ் நிலையம்ன்ற பேரில் உருவாகி இருக்கிற இந்த மறைமுக விபச்சார விடுதிகள் இங்கே உருவாகி இருக்குது. நீங்கள் கொழும்பு பக்கமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கே அதிகமாக நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் இலங்கையினுடைய மேல் மாகாணத்தில் கொழும்பு பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போதே உங்களை கடந்து ஒரு 100 மீட்டரில் நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் அந்த 100 மீட்டருக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட இந்த ஸ்பா சென்டர்ஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காண்ற இடமெல்லாம் பெரும்பாலும் அதிண்ட விளம்பரங்களோ இல்லாட்டி அந்த இடங்கள் இருக்கிற இடங்களையோ வந்து நீங்கள் நல்லாவே கொழும்பு பக்கம் பார்க்க முடியும். நீர்கொழும்பு எல்லா இடத்துலையுமே தான் காலி எல்லாமே அதிகமாக வந்து இந்த ஸ்பா சென்டர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மட்டுமே, ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே சேர்த்து 50,000 பேருக்கு மேலே நாடு முழுக்க இந்த மசாஜ் நிலையங்களில் வேலை செய்கிறதா ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இலங்கைக்கு வந்து இந்த மசாஜ் நிலையங்கள் உண்மையிலேயே அவசியம்தானா? இது எப்படிப்பட்ட விளைவுகளை இப்போ இலங்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருக்குது? கட்டாயமாக இது யாருடைய கையில் இருக்கணும்? இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து நாங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். அது எல்லாத்தையுமே சேர்த்து ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இலங்கைக்குள்ளே இந்த மசாஜ் நிலையம்ன்ற பேரில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கட்டாயமாக இலங்கைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அடுத்த ஒரு தாய்லாண்டாக நாங்கள் மாறிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். என்ன விஷயம் நான் முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்னும் அதிகமான இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி தயவு செய்து இந்த வீடியோட கடைசியில் உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு இடத்துலையும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, முதல்ல பெரும்பாலும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ள இந்த மசாஜ் நிலையங்கள் அவசியம்தானா? இதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்குள்ள எப்படி இந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக சுற்றுலாத்துறை சார்ந்து இலங்கைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்களோ அதே அளவுக்கு இந்த மசாஜ் நிலையங்களுக்காகவும் வெளிநாட்டில் இருந்து பெரும்பாலான மக்கள் இலங்கைக்குள்ளே வரார்கள். இதுக்காக மட்டுமே சுற்றுலாத்துறையில் வந்து மசாஜ் நிலையங்களுக்கு போகிற மக்களை விட மசாஜ் நிலையங்களுக்காக மட்டுமே குறிப்பிட்ட மக்கள் வந்து இலங்கைக்குள்ளே ஒவ்வொரு வருஷம் வரார்கள். அதாவது கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மக்கள் இலங்கையினுடைய மசாஜ் நிலையங்களுக்காக மட்டுமே இங்கே வந்தவங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இலங்கைக்குள்ளே வந்து வழங்கப்படுற இந்த மசாஜ் நிலையங்களில் பெரும்பாலானது ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட 5,000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட இயற்கையான மருத்துவங்கள் இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் இலங்கைக்குள்ளே வழங்கப்படுறபடியா வெளிநாட்டு மக்களும் அவர்களினுடைய நோய்களுக்காக அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கை ரீதியாக தீர்க்கிறதுக்காக அதிகமாக இலங்கைக்குள்ளே ஒவ்வொரு வருஷமே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய இந்த மசாஜ் இயற்கை ரீதியான ஆயுர்வேதம் ரீதியான இந்த மசாஜ் நிலையங்கள் வந்து உலகளவில் பெரும்பாலும் பெயர் பெற்ற மசாஜ் நிலையங்களாகவும் இருக்குது. ஏனென்று சொன்னால் இலங்கைக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய அந்த இயற்கை மூலிகைகள், இயற்கை எண்ணெய்கள், அதே மாதிரி உண்மையான உடல் மன ரீதியான
ஆரோக்கியத்தை வந்து இது வழங்குறதா அதிகமானவர்களால் சொல்லப்பட்டது. இந்த இயற்கை மருத்துவங்கள் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள், இலங்கைக்குள்ள வழங்கக்கூடிய அந்த இடங்கள், அதே மாதிரி உயர்தரமான மருத்துவம், குறைவான செலவு. மற்ற நாடுகளை விட இலங்கைக்குள்ள வழங்கப்படுற இந்த இயற்கை ரீதியான மருத்துவம் வந்து குறைவான செலவில் உயர்தரமான ரீதியில் வழங்கப்படுறபடியா அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்து ஈர்க்கப்படுறார்கள். அதே மாதிரி வேறுபட்ட பலவிதமான மருத்துவ வகைகளும் இலங்கைக்குள்ள வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 5000 வருடங்களாக தொடர்ந்தும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மசாஜ் நிலையங்கள் மூலமா இங்க வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாருமே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிரோதரா என்ற ஒரு வைத்திய முறைமை, அதாவது அந்த நெத்தியில எண்ணெய் ஊற்றி செய்யக்கூடிய ஒரு இயற்கை ரீதியான வைத்தியம் வந்து இலங்கைக்குள்ள பயங்கர ஃபேமஸ். உலகளவில் இந்த வைத்தியத்தை வந்து பெரும்பாலும் தேடக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமாக இலங்கை தான் அங்கே முன்னுக்கு வந்து சொல்லப்படுது. இந்த இலங்கைக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெய் ரீதியான எண்ணெய் மசாஜ், மூலிகை எண்ணெய்கள், இயற்கை வைத்திய முறைகள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பெறுபர் கிடைக்கும்னு சொல்லி பெரும்பாலும் பேசப்படக்கூடிய வைத்திய முறைகள்லாம் இலங்கைக்குள்ள இந்த ஆயுர்வேத மசாஜ் நிலையங்கள் மூலமா இப்ப வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இதுக்குள்ள இலங்கையினுடைய அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்ட மசாஜ் நிலையங்களா எத்தனை சொல்லப்படுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 594 பதிவு செய்யப்பட்ட மசாஜ் நிலையங்கள் இலங்கை முழுக்களுமே இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இது வந்து பதிவு செய்யப்பட்ட தரவினுடைய அடிப்படையில் மட்டும்தான். இதை விட இன்னும் பதிவு செய்யப்படாமல் சட்ட விரோதமாக நடத்தக்கூடிய மசாஜ் நிலையங்களும் இலங்கைக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. அதை வந்து அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கு முதல் என்னென்ன வகைகளில் இலங்கைக்குள்ள இந்த ஸ்பா சென்டர்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னால், ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் ஸ்பாஸ், ஆயுர்வேத ரீதியான மசாஜ் நிலையங்கள். ரெண்டாவது ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ், இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக தங்கக்கூடிய அந்த விடுதிகளில் இருக்கக்கூடிய மசாஜ் நிலையங்கள். மூன்றாவது டே ஸ்பா, ஒரு நாள் முழுக்களுமே அங்கே வழங்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மசாஜ் சென்டர்ஸ், அதுக்குள்ளே வந்து ஆயுர்வேதமும் அடங்கும். அடுத்தது வந்து மெடிக்கல் ஸ்பா, இந்த ஆயுர்வேதத்தையும் தாண்டி ஏனைய மருத்துவ முறைகள், இந்த அக்குபஞ்சர் மருத்துவம், அந்த மாதிரி இன்னும் சில மருத்துவ முறைகள் இருக்குது தானே, அது எல்லாமே இந்த மெடிக்கல் ஸ்பாவில் வந்து இதுக்குள்ள அடங்கும். அடுத்தது வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்பா, அதாவது இந்த தாய் மசாஜ் இருக்குது தானே, வெளிநாடுகளினுடைய தாய்லாண்டினுடைய ஒரு பெயர் பெற்ற மசாஜ் தான் தாய் மசாஜ். ஸோ அந்த தாய் மசாஜும் இலங்கைக்குள்ளே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த தாய்லாந்து பெண்களை வச்சுக்கொண்டு அரசாங்கத்துடைய அனுமதியோட, அவர்களுடைய அனுமதியோடு கொண்டு வரப்பட்டு இங்கே குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டி ஸ்பான்னு சொல்லி இங்கே வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இதுக்குள்ளேயும் சட்ட விரோதமாக இன்னொரு பெரிய ஒரு சொல்லப்போனால் ஒரு மாஃபியா கணக்குலேயே ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இலங்கைக்குள்ள ஒரு மசாஜ் நிலையத்தை பதிவு செய்யணும், ஒரு புதுசாக ஒரு மசாஜ் நிலையம் திறக்கணும்னு சொன்னால் என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னால், சாதாரணமாக இப்போ எல்லா இடத்துலையுமே இல்லீகலாக நீங்கள் நடந்து போகும்போதே நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 ஸ்பா சென்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க தானே, அப்படி இலங்கைக்குள்ளே திறக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மிக கடுமையான சட்டங்கள் இலங்கைக்குள்ள தொடர்ந்துமே இந்த ஒரு மசாஜ் நிலையத்தை திறக்கிறதுக்கு வந்து இங்கே இருந்து கொண்டு இருக்குது. அதுக்கான சட்ட நடைமுறைகள் என்னன்றதை வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. முதலாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு ஸ்பா சென்டரை வந்து நீங்கள் திறக்கணும், இலங்கைக்குள்ள எந்த ஒரு வணிகத்தையுமே நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் அங்கே போய் வணிக நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கான பதிவுகளை, சட்ட ரீதியான ஆவணங்களை சமர்ப்பித்து அதுக்கான ஒரு பதிவை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். இது வந்து முதலாவது நடைமுறை. ரெண்டாவது லோக்கல் கவர்மெண்ட் அப்ரூவல், அதாவது அந்த ஸ்பா சென்டர் எங்கே ஆரம்பிக்கப்பட போதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதேச செயலகமோ இல்லாட்டி மாநகர சபையோ அங்கே போய் அதுக்கான அனுமதி வந்து ரெண்டாவதாக அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ், இதுதான் மிக முக்கியமானது. ஒரு ஸ்பா சென்டர் திறக்கப்படுற இடம் வந்து பாதுகாப்பானதா சுகாதாரமானதான்றதை முதல்ல உறுதி செய்து கொள்ளணும். அதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இலங்கையினுடைய சுகாதார திணைக்களம் இருக்குது தானே, அந்த சுகாதார திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அது பாதுகாப்பாக தான் இருக்குதா, அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வரைக்கும் ஒவ்வொரு அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களையும் உடல் ரீதியாக பரிசோதித்து அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றதுக்கு பிறகுதான் மூன்றாவது அந்த நடைமுறை வந்து அங்கே அனுமதிக்கப்படும். அதுக்கு பிறகு நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஆயுர்வேதிக் அண்ட் வெல்னஸ் சர்டிஃபிகேஷன். இது வந்து இலங்கையினுடைய ஆயுர்வேத திணைக்களம் இருக்குது தானே, ஒருவேளை அந்த ஸ்பால வந்து ஆயுர்வேத மருத்துவங்கள் அங்கே வழங்கப்பட போகுது, ஆயுர்வேத சிகிச்சைகள் வழங்கப்பட போகுதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து கட்டாயமாக ஆயுர்வேத திணைக்களத்தில் பதிவு செய்து
ஆயுர்வேத ரீதியாக அங்கே ஆயுர்வேத மருத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்கு தகுதியானவர்களானது வந்து முதல்ல அங்கே செக் பண்ணப்படும். அதுக்கு பிறகு அதே மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வரைக்கும் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது, சொல்லப்போனால் NVQ லெவல் 2 நினைக்கிறேன், அது வந்து அவர்கள் கட்டாயமாக பெற்றுக்கணும். அதுக்கு பிறகு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு நோய்களுமே இல்லாதவர்களான்றதை பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த 4வது நடைமுறை வந்து அங்கே அனுமதிக்கப்படும். அதுக்கு பிறகு 5வது என்னன்னு சொன்னால் ஸ்பா அசோசியேஷன் மெம்பர்ஷிப். அதாவது இப்போ இந்த எல்லாத்துக்குமே ஒரு கூட்டு முறைமைகள் இருக்குது தானே, சங்கங்கள் இருக்குது தானே, அந்த மாதிரி இந்த மசாஜ் நிலையங்களுக்கு சொல்லியும் இலங்கை முழுக்களுமே ஒரு பொதுவான சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படணும். அங்கேயும் பதிவு செஞ்சு அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து அது பதிவு செஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். இதுதான் நான் சொன்னேன், அவர்களுக்கான அந்த NVQ லெவல் 2 இருக்கணும். அதே மாதிரி அவர்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அதை வந்து இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு அதே மாதிரி ஆயுர்வேத திணைக்களம் இது ரெண்டுமே வந்து அதை வந்து முழுமையாக பார்த்துக்கொள்ளும். இலங்கைக்குள்ள ஒரு ஸ்பாவை ஆரம்பிக்கணும் மட்டும் சொன்னால் யாருடைய கட்டுப்பாட்டில் இதெல்லாமே இருக்க மட்டும் சொன்னால் இலங்கையினுடைய சுகாதார திணைக்களத்தினுடையதும் ஆயுர்வேத திணைக்களத்தினுடையதும் இவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இதை வந்து நாங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதையும் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு கடைசி விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ரெகுலேஷன்ஸ், இதுக்கான கட்டுப்பாடுகள். இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்பா ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. அங்கே அதை ஆரம்பிக்கிறவர்ன்ற பேர்லையும் எந்த ஒரு சிக்கல்களுமே ஏற்கனவே இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருவேளை அதை ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்கள் மேலே ஏதாவது குற்றம் சாட்டப்படுமா இருந்தால், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருமா இருந்தால் உடனடியாக அவர்களினுடைய லைசன்ஸ் வந்து ரத்து பண்ணப்படும் சொல்லியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு சரியான முறையில் அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு, எல்லாமே ஓகே பண்ணப்பட்டதுக்கு பிறகு தான் அவர்களுக்கான அந்த மசாஜ் நிலையத்தை நடத்துறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட்டை அவர்கள் கொண்டு போய் அந்த மசாஜ் நிலையம் நடத்துகிற முன்பகுதியில் காட்சிப்படுத்தணும். இதை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் யாராவது இலங்கைக்குள்ள இந்த ஸ்பா சென்டர்ஸுக்கு வந்து உங்களோட மருத்துவ சிகிச்சைக்காக போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே போன உடனே அந்த ஆயுர்வேத ரீதியாக பதிவு செய்யப்பட்ட அந்த சான்றிதழ் அங்கே இருக்கான்றதை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களினுடைய மசாஜை வந்து அங்கே பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி இல்லை அங்கே காட்சிப்படுத்தலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள்ட்ட நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாயமாக அவர்கள் காட்டணும். அது மசாஜ் நிலையம் மட்டும் கிடையாது, இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு சுகாதார ரீதியான எந்த இடமாக இருந்தாலும் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய சுகாதார திணைக்களத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் இங்கே அது நடத்த முடியும். அது இல்லாமல் எங்கேயாவது இடம் இயங்கி கொண்டிருக்கான்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அவர்கள் மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் உங்களினுடைய உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த அக்குபஞ்சர் வைத்தியத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தவறான முறையில் நடத்தப்பட்டு ஒரு மனிதனுடைய உயிரை வந்து இழந்து போயிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறபடியாக கண்டிப்பாக பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அங்கே எல்லாமே சட்ட முறைப்படி தான் இருக்கான்றதை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் அதை அந்த இடத்துல வந்து உங்களோட மசாஜை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இவ்வளத்தையும் பின்பற்றித்தான் ஒரு மசாஜ் நிலையமே, ஒரு ஸ்பா சென்டரை வந்து இங்கே ஆரம்பிக்க முடியும். ஆனால் இலங்கைக்குள்ளே இருக்கிற எல்லா இந்த மசாஜ் நிலையங்களும் இந்த நடைமுறையை பின்பற்றி தான் போய்கொண்டிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட சட்டவிரோதமான மசாஜ் நிலையங்கள் இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் செய்திகளில் இப்படிப்பட்ட மசாஜ் நிலையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, மூடப்பட்டது, இல்லாட்டி இத்தனை பெண்கள் கைது பண்ணப்பட்டார்கள், இத்தனை ஆண்கள் கைது பண்ணப்பட்டார்கள்னு சொல்லி தொடர்ந்துமே செய்திகள் இப்போ குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மட்டுமே இந்த எண்ணிக்கை வந்து பயங்கர வேகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. சொல்லப்போனால் இது எப்படி நடந்து கொண்டு இருக்கு. முதல்ல வந்து இந்த சட்டவிரோதமான மசாஜ் நிலையங்கள் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஒன்று வெளியில் வந்து இந்த மாதிரி அனுமதி பெற்று, நான் சொன்ன இந்த சட்ட ரீதியான அனுமதிகள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டு சரியான முறையில் அவர்களுக்கு வருமானம் வராத பட்சத்தில் உள்ளுக்குள்ளே வந்து தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுறது, இந்த விபச்சாரங்கள், அதே மாதிரி பெண்களை வச்சு கொண்டு செய்யக்கூடிய வேறு சட்டவிரோதமான தொழில்கள், இதில் வந்து அவர்களுடைய வருமானத்துக்காக வெளியில் உண்மையாக காட்சிப்படுத்தி உள்ளுக்குள்ளே வந்து தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, சட்ட ரீதியான அனுமதியே இல்லாமல் எந்த விதமான ஒரு பதிவுகளுமே செய்யாமல் ஒரு சில இடங்களில் லஞ்சம் கொடுத்து காசுகளை கொடுத்து தவறான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட நிறைய மசாஜ் நிலையங்கள். அதுதான் இப்போ கொழும்பு பக்கம், மேல் மாகாண பக்கம் வந்து அதிகமாக எல்லா இடங்களையுமே வந்து பரவி கொண்டிருக்குது. அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொல்லப்போனால் நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் கூட நடந்தது. என்னென்னு சொன்னால், நீங்கள் கொழும்பில் போயிட்டு நீங்கள் வேறொரு இடத்துலேருந்து வந்தவர்ன்றதை அடையாளப்படுத்தி, இல்லாட்டி கொஞ்சம் நீங்கள் ஒரு ஃபாரினரோ இல்லாட்டி வேறு இடத்துல வந்தவர்ன்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால்,
ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோலையோ இல்லாட்டி சில குறிப்பிட்ட கடைகள்லையோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் ஆட்டோவில் இது நடக்கும். நீங்கள் ஆட்டோவில் ஏறினீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டோவர் வந்து தானாகவே கேட்பார், மசாஜ் நிலையம் போகிறீங்களா, இல்லாட்டி யாராவது கேர்ள்ஸ் வேணுமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கே வந்து பொதுவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சில ஏஜென்ட்ஸ், அந்த ஆட்டோக்காரர் தான் அங்கே வந்து பெரும்பாலும் ஒரு சில குறிப்பிட்டவர்கள், எல்லாருமே சொல்லலை, குறிப்பிட்டவர்கள் செய்யக்கூடிய சில தவறால் தான் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு கெட்ட பேர் வருது. ஸோ குறிப்பிட்ட சில ஆட்டோக்களில் வந்து அப்படிப்பட்டவர்கள், அந்த ஏஜென்ட்ஸ் தான் அவர்களுக்கான ஒரு பிரதானமான ஒரு வாடிக்கையாளர்களை கொண்டு போகக்கூடிய பிரதானமான ஒரு ஆட்களாக இருப்பினோம். ஸோ இவர்கள்ட்ட கேட்டு பெரும்பாலான வெளிநாட்டுக்காரரையும் இல்லாட்டி வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களையும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் சில இடங்களில் வந்து சில பேர் ஏமாற்றப்படுவார்கள், சில பேர் உண்மையிலேயே தவறான இடங்களுக்கு கொண்டு போய் விடப்படுவார்கள். ஸோ அது வந்து அங்கே பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது வந்து மசாஜ் நிலையங்களில் கொண்டு வரப்படுற வெளிநாட்டவர்கள், இந்த மாதிரி சட்ட அனுமதி பெற்ற மசாஜ் நிலையங்களோ இல்லை சட்ட ரீதியாக அனுமதி பெறாத மசாஜ் நிலையங்களுக்கோ போகக்கூடிய வெளிநாட்டவர்கள் வந்து ஏகப்பட்ட பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களை வந்து இன்றைக்கு வரைக்குமே சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் ஒரு செய்தியில் பார்த்துருந்தேன். இங்கே ஒரு இடத்துல மசாஜ் நிலையத்தில் வந்து மசாஜ் எடுத்ததுக்கு பிறகு ஃபொரினுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 18 வயசு இருக்கிற ஒரு பெண் ஒருத்தர் ஒரு அப்பா அம்மாவோட வந்து அந்த இடத்துல வந்து மசாஜ் நிலையம் ஃபேமிலியாக வந்து எடுத்திருக்கணும். அதுக்கு பிறகு அங்கே போனதுக்கு பிறகு தான் அந்த பெண் பிள்ளை வந்து அவங்களோட அப்பாட்ட சொல்லியிருக்கா, இப்படி எனக்கு வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையை வந்து அங்கே மசாஜ் பண்ணவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி, ஒரு ஆணொருத்தர் தான் பண்ணியிருக்கார், அவர் வந்து கொடுத்தாருன்னு சொல்லி அங்கே போனதுக்கு பிறகு அவர் சொன்னதுக்கு பிறகு மெயில் மூலமாக அந்த மசாஜ் சென்டர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு அங்கே போய் இளைஞர்களுடைய அரசாங்கத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி சொல்லாத எத்தனை பிரச்சனைகள் வந்து இளைஞர்கள் நடந்து கொண்டுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நடக்குது அதிகமாக இடங்களில். என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஆண்களும் பெண்களும் தான் அதிகமாக வேலை செய்கிறார்கள். அங்கே ஆண்களும் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறார்கள், பாதிக்கவும் படுறார்கள், பெண்களும் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், பாதிக்கவும் படுறார்கள். எல்லா ஃபாரினர்ஸுமே வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து விரும்புவார்கள்ன்றது கிடையாது. சில பேர் நினைக்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஆணுக்கு வந்து மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் தவறான விஷயத்தில் ஈடுபட்டால் எல்லாருமே அதை வந்து விரும்ப மாட்டார்கள். சில பேர் வந்து உண்மையிலேயே அவங்களோட ஒரு ரிலாக்ஸ்னஸ்க்காக என்ன சொன்னால் இளைஞர்களை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அவங்களோட தனிப்பட்ட ரீதியான ஒரு ரிலாக்ஸுக்காக தான் இங்கே வாரார்கள். ஸோ அப்படி வரும்போது எல்லாருமே இதை விரும்புவார்கள்ன்றது கிடையாது. சில இடங்களில் அது தவறாக போய் பெரிய பிரச்சனையாக மாறின சம்பவங்களும் இங்கே நடந்திருக்குது. ஸோ அதுக்கு பிறகு தான் இளைஞருடைய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கூட இடையில கொண்டு வந்தது. ஆண்களுக்கு தனியாக ஆண்கள் மட்டும் தான் மசாஜ் பண்ணணும், பெண்களுக்கு தனியாக பெண்கள் மட்டும் தான் மசாஜ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக கூட இங்கே வந்து மாறி போய் கொண்டு வந்தது, அது தவறுன்னு சொல்லி. ஓகே, இதுக்குள்ளே வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், இங்கே இலங்கைக்குள்ள வெளிநாட்டு பெண்களை கூட்டிக் கொண்டு வந்து மசாஜ் நிலையங்களை நடத்தலாமா? இந்த கேள்விக்கு நாங்கள் 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று, ஆம், இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடைய சட்டப்படியே வெளிநாடுகளில் இருந்து பெண்களை இங்கே கொண்டு வந்து, உதாரணமாக தாய்லாந்து, மலேசியா, தாய் மசாஜ்ன்றது உலகளவில் ஃபேமஸான ஒன்று தானே. ஸோ அதனால் இங்கே அந்த சுற்றுலா பயணிகளுக்கு அந்த வசதியை ஏற்படுத்துறதுக்காக தாய்லாண்டிலேருந்து பெண்களை இங்கே கொண்டு வந்து சட்ட ரீதியாக இங்கே மசாஜ் சென்டர்ஸை ஆரம்பிக்க முடியும். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது தானே, கிங்ஸ்பெரி, கிராண்ட் பெல், சினமன் கிராண்ட், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாமே அங்கே தாய் மசாஜ் ஸ்பெஷலாக வந்து கொடுக்கப்படுது. தாய்லாந்து பெண்களையே சட்ட ரீதியாக அனுமதியோடு கூட்டிக்கொண்டு வந்து அங்கே வந்து தாய் மசாஜ் கொடுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி 2வது பக்கம் என்னென்னு சொன்னால், இது வந்து அனுமதி கொடுக்கப்பட்ட பக்கம், அனுமதி அற்று இல்லீகலாக வெளிநாடுகள்லேருந்து பெண்களை கொண்டு வந்து, அதே மாதிரியே தாய்லாந்துலேருந்து மலேசியாவிலேருந்து அனுமதி இல்லாமல் பெண்களை ஒரு டூரிஸ்ட் விசாவில் இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விபச்சார விடுதிகள் மாதிரி சில இடங்களில் வந்து அந்த மாதிரியான மசாஜ் சென்டர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படுது. இது வந்து இதுக்குள்ளே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரி என்ன நடக்குதுன்னு சொன்னால், சட்ட விரோதமாக வந்து பெண்கள் கூட்டிக்கொண்டு வரப்படுறார்கள். இன்னொரு பக்கம் இலங்கைக்குள்ளே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கார்களானே, அந்த சுற்றுலா பயணிகளில் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், அவங்களோட இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்களோட காசு எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த காசை வந்து திரும்பவும் எடுக்கிறதுக்காக சில மசாஜ் சென்டர்ஸில் வெளிநாட்டு பெண்கள் கூட ஒரு 4-5 நாளைக்கு போய் அங்கே ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறதாகவும் ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுறது. ரஷ்யன் கேர்ள்ஸ், அதே மாதிரி சில பெரிய பெரிய நாடுகள்லேருந்து வரக்கூடிய பெண்கள் கூட ரீசன்ட் டேஸில் வந்து கைது பண்ணப்பட்டார்கள். ஸோ அந்த மாதிரி இந்த ரீதியிலையும் ஒரு வெளிநாட்டு பெண்கள் வந்து இங்கே சட்டவிரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த 2 விதத்திலையும் வந்து வெளிநாட்டு பெண்களை வச்சுக்கொண்டு இங்கே மசாஜ் சென்டர்ஸ் வந்து இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இதுதான் இலீகலாக சட்டவிரோதமாக இலங்கையில் நடத்தப்படுற இந்த மசாஜ் சென்டர்ஸ். இது இலங்கையினுடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னால்,
முதலாவது மிகப்பெரிய பிரச்சனை, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த புற்றுநோய் இருக்குது தானே, அந்த புற்றுநோய் என்னன்னு சொன்னால் HIV எய்ட்ஸ். இலங்கைக்குள்ள இந்த HIV தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டில் மட்டும் இந்த 6 மாதத்தில் மட்டுமே 4100 பேர் இலங்கைக்குள்ளே இருக்கிறதா இலங்கையினுடைய சுகாதார அமைச்சால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளேயும் எத்தனை வயசை சார்ந்தவர்கள் அவர்கள்னு சொன்னால் 15லேருந்து 24 வயசு, பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தான் இந்த எய்ட்ஸால் அதிகமாக இலங்கைக்குள்ளே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதுவும் இந்த மொத்த எண்ணிக்கையில் 80% மேல் மாகாணத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அங்கே தான் அதிகமானவர்கள் இந்த ஒரு நோயால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதுக்குள்ளேயும் ஆண்கள் தான் அதிகமாக இதனால் தொடர்ந்துமே பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. இதனால் பாதிக்கப்படுறவர்கள் யார் என்று சொன்னால் பெரும்பாலும் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அதே மாதிரி சில வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள், இவர்கள் தான் இந்த தொற்று நோயால் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்படுறார்கள். தொற்று நோய் கிடையாது, எய்ட்ஸால் பாதிக்கப்படுறார்கள். அதுவும் இந்த ஸ்பா சென்டர்ஸுக்கு போய் அனுமதி இல்லாமல் அங்கே ஒரு சமூக சீர்கேடு இவர்களால் தான் இங்கே அதிகமாக உருவாகி கொண்டு இருக்குது. எத்தனையோ இடங்களில் பாடசாலை மாணவர்கள் இந்த ஸ்பா சென்டர்ஸுக்கு அதிகமாக போகிறார்கள்னு சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற மக்களால் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு கூட எத்தனையோ அந்த மாதிரியான ஸ்பா சென்டர்ஸ் மூடப்பட்டிருக்குது, சீல் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி குடும்பங்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நிறைய பேர் தொடர்ந்துமே இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைகளால் இலங்கைக்குள்ளே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த கட்டம் எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால், இதை இப்போவே நாங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னு சொன்னால் ஆழ்கடத்தல், பெண்களை கடத்துறது, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள், கட்டாய விபச்சாரம், பெண் அடிமைத்தனம், இது எல்லாமே இங்கே நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு ஸ்பா சென்டர் நீர்கொழும்பில் கைது பண்ணப்பட்ட அந்த 3 பேரில் அந்த 15 வயது சிறுமி கட்டாய விபச்சாரத்துக்கு தான் அங்கே உட்படுத்தப்பட்டிருக்கிறார், ஒரு சிறுமி. அது எங்கே ஆரம்பிச்சிருக்க மட்டும் சொன்னால் ஒரு பெண் கடத்தலில் ஆரம்பித்து கட்டாய விபச்சாரம் வரைக்கும் அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்குது. நாங்கள் சொல்லப்போனால் ஒரு படத்தில் பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் இங்கே ரியல் லைஃப்பில் நேரடியாக இன்னும் கொஞ்ச நாளில் பெரும்பாலும் நடக்க போது. இது கட்டுப்படுத்தாமல் விட்டா, இப்போவே இதுக்கான நடவடிக்கைகளை இலங்கையுடைய அரசாங்கம் எடுத்தால் தான் இதை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கமும் அவர்களால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். ஆனால் எப்படி நடக்கணும்னு சொன்னால், இந்த தாய்லாந்து, மலேசியா மாதிரி பெரும்பாலான சிக்கல்கள் போகும் வரைக்கும் விட்டுட்டு இருக்காம இப்போவே இதுக்கான செயற்பாடுகளை ஆரம்பித்து எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மசாஜ் சென்டர்ஸ் எவ்வளவு இடைவெளிகளில் இருக்கணுமன்ற வரைக்கும் அரசாங்கம் அதை கட்டாயமாக உன்னிப்பாக அவதானித்து மிச்ச எல்லா மசாஜ் சென்டர்ஸையும் மூடணும். ஒரு கணக்குக்கு மேலே இங்கே தேவையில்லை. அவ்வளோ பெரிய, ஏற்கனவே நாங்கள் பெரிய ஒரு பொருளாதாரத்தில் அடி வாங்கி தான் இருக்கிறோம். அதனால் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அவ்வளோ பெருசாக அவ்வளோ பேருமே மசாஜ் சென்டர்ஸுக்கு போகிறார்கள்ன்றது கிடையாது. அதனால ஆயுர்வேத ரீதியான பெரும்பாலும் கேள்விகள் இருக்கிற மசாஜ் சென்டர்ஸை மட்டும் விட்டுட்டு ஏனைய அனுமதி இல்லாத எல்லா மசாஜ் சென்டர்ஸையுமே மூடியும் இனியும் மசாஜ் சென்டர் ஒன்றை திறக்க போகிறோம், ஸ்பா சென்டர் திறக்க போகிறோம்னு சொல்லி வரக்கூடிய விண்ணப்பங்களை முடிஞ்ச வரைக்கும் நிராகரிக்கிறது தான் இங்கே நல்லது. இது எங்கே அடுத்த கட்டம் எங்கே பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொன்னால், இதே பிரச்சனை இலங்கையினுடைய வடக்குலையும் இப்போ கொஞ்சம் வேரூண்டு ஆரம்பிச்சிருக்குது. அதையும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்துலையும் சில இடங்களில் அனுமதி இல்லாமல் கைது பண்ணப்பட்ட இடங்களை எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுக்கான சரியான ஆதாரம் வரும்போது அதையும் நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். அது இலங்கையினுடைய எல்லா இடங்கள்லையுமே இப்போ ஆரம்பிச்சிருக்கிறபடியா உடனடியாக கட்டுப்படுத்தாட்டி இந்த செயற்பாடுகள் இன்னும் மிக மோசமாக தான் இங்கே உருவாகும். இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், எங்களோட நாடு எத்தனையோ விஷயத்துக்கு ஃபேமஸாக இருக்குது, எத்தனையோ விஷயத்துக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னேறி போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது, தொடர்ந்து முன்னேறி கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பிரச்சனைக்கு தான் நாங்கள் பெரும்பாலும் பேசப்படணும், இல்லாட்டி எங்கள் நாட்டுக்குள்ள ஒரு சீரழிவு வரணும்ன்றது தயவு செய்து அது எங்கள் நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு புற்றுநோய், அதை இப்போவே நாங்கள் கட்டுப்படுத்தாட்டி ஒட்டுமொத்த நாட்டையுமே இது கண்டிப்பாக சீரழிக்கும். அடுத்த தாய்லாண்டாக நாங்கள் உருவாகிடக்கூடாது என்றது தான் என்னோட இந்த வீடியோவினுடைய ஒரு நோக்கம். இதை மனசில் வச்சுக்கொண்டு இதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் தயவுசெய்து அதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பாடுங்க. மக்கள் இதை தெரிஞ்சு கொண்டு, இதை அறிஞ்சு கொண்டு அப்படி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இடங்கள் இருந்தால் அது உடனடியாக போலீஸாருக்கு தெரியப்படுத்தி அந்த நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளில் நீங்களும் ஈடுபடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக
கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் வேறு விஷயத்தை பற்றி பேசணும், இளைஞர்கள் இருக்கிற சிக்கலை வந்து எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள். அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். யாராவது இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.